Heavenly Father, we want to come before you. பரலோக பிதாவே உம்முடைய சமூகத்துக்கு நேராக நான் We, we believe that, Lord, it is you who lead us, it is you who guide us all this while. ஆண்டவரே எங்களுடைய எல்லா வழிகளிலும் நீர் ஒருவரே எங்களை வழிநடத்தி எங்களை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறீர். May the Spirit of the Lord today speak to each and every one of us. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். We welcome your Spirit. ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். We welcome you to move mightily in the midst of us. எங்கள் மத்தியிலே நீர் வல்லமையாய் கிரியை செய்யும்படிக்காக நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். Bless this morning your word and also bless the prayer that we are going to deliver up to you. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே வருகிற இந்த வார்த்தை கூட எங்களுக்கு ஆசீர்வாதம் நான் ஜெபிக்க போகிற ஜெபங்களை எங்களுக்கு ஆர்வத்தை தாரும். In the name of Jesus, Lord, we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் எங்கள் நல்ல பிதாவே. Amen. This morning, I want to touch on the Amen. topic. This morning, I'm going to touch on the topic of fasting and prayer for the nation. இந்த காலை வேளையிலே தேசத்துக்காக உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபம் என்கிற தலைப்பிலே நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You see, every nations are every nations need watchmen to pray over them. ஒவ்வொரு தேசத்திற்கும் அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபக்காரன் தேவைப்படுகிறார். We know that there's a lot of war happening recently all across the world. உலகம் முழுவதும் பல பாகங்களிலே கடந்த நாட்களாக யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். Even so happens in the nation of India has a conflict between India and Pakistan recently. அது மாத்திரமல்ல கடந்த காலங்களிலே இந்தியா பாகிஸ்தானோடு கூட அந்த யுத்தம் நடக்கிறதான சூழ்நிலைகளும் மோதல்களும் உண்டானது. Thailand and Cambodia, no one thought of that. தாய்லாந்து கம்போடியாவை ஒருவரும் அதை குறித்து அப்படியாக எதிர்பார்க்கவில்லை. And so we really must understand God required his people to be the watchmen standing on the front line. ஆகவே தேவன் தம்முடைய ஜனங்கள் தங்கள் தேசத்திற்காக முன்னணியில் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். Not the F-16 or whatever fighter jet or whatever missile. எந்த விதமான தாக்குதலோ இந்த ஏவுகணைகள் தாக்குதல் வருவதற்கு முன்பாக. So today we want to touch a topic about the fasting and prayer. இந்த காலவேளையில கூட உபவாசமும் ஜெபமும் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். And I really want to say that a couple of days later you're going to celebrate your 79th anniversary of Independence Day. அதாவது 2-3 நாட்களுக்குள்ளாக உங்களுடைய தேசத்திலே நீங்கள் 79வது சுதந்திர தினத்தை நீங்கள் ஆச்சரிக்கவிருக்கிறீர்கள். Sometimes the website say it's 78 based on calculation of the date. Some of the websites say it's 79. ஒரு சில வெப்சைட்ல பார்க்கும்போது 78வது சுதந்திர தினம் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு கணக்கின்படி பார்த்தால் 79வது சுதந்திர தினம் என்று சொல்லப்படுகிறது. But nevertheless, many nations has a different setting. Like for me, for your nations, I think there is altogether 3 Independence Day, Republic Day, and another day I forgot what is that. For me, we have Merdeka Day, means the Independence Day, and another one is Malaysia Day, the formation of the Malaysia, East and West Malaysia. உங்களுக்கும் ஒரு 3 நாட்களாக நீங்கள் இந்த தேசத்திற்கான கொண்டாடுகிற தினமாக இருக்கிறது. ஒன்று அந்த ஜனவரி 26ஆம் தேதி வருகிறதான அந்த ரிப்பப்ளிக் டேவாக நாம் சொல்கிறோம். அடுத்தது இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவாக சொல்கிறோம். அதேபோல எங்களுடைய தேசத்திலும் அந்த மலேசியா தேசம் உருவான தேசத்தின் நாளை நாங்கள் ஆசரிக்கிறோம். அதேபோல சுதந்திர தினத்தை நாங்களும் ஆசரிக்கிறோம். But nevertheless, how we should look at a national day. சூழ்நிலை எப்படி இருந்தாலும் இந்த தேசத்தின் பிரஜைகளாக நாம் எப்படி அதை பார்க்கிறவர்களாக காணப்படுகிறோம். You see, National Day is not only about remembering political independence, but it is a moment to reflect on the direction of our nations.
சுதந்திர தினம் அல்லது தேசிய தினத்தை ஒரு அரசியல் சுதந்திரமாக மாத்திரம் நாம் நினைவு கூறுவது மட்டுமல்ல, நம்முடைய நாடு எந்த திசை நோக்கி செல்கிறது என்பதையும் சிந்திக்கிற ஒரு நேரமா இது காணப்படுகிறது. There is time that in my birthday, during my birthday, I will always fast for 3 days, என்னுடைய பிறந்த நாள் அன்று நான் விசேஷமாக 3 நாட்கள் நான் உபவாசித்து ஜெபிப்பது என்னுடைய வழக்கமாய் காணப்படுகிறது. reflecting about my life, asking God to purify my life, and also asking God to guide my life. அதாவது என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற விதமாகவும், என்னுடைய வாழ்க்கையை சுத்திகரிக்கிற விதமாகவும், என்னுடைய வாழ்க்கையின் வருங்காலத்தின் காரியத்திற்காக நான் அப்படி உபவாசித்து ஜெபிப்பதுண்டு. In Malaysia, starting from a few days ago, starting from 7th of this August, we have started a nationwide 40 days fasting. கடந்த ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதியிலிருந்து எங்களுடைய தேசத்து மலேசியாவுக்காக நாங்கள் 40 நாள் தொடர்ந்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை ஆரம்பித்திருக்கிறோம். Meaning that all the church know about this rally, and everyone started to fast and pray for every aspect of the nation for 40 days. எங்களுடைய தேசத்தின் காரியங்களுக்காக ஒரு பேரணியாக சுமார் 40 நாட்கள் உபவாசித்து நாங்கள் அனைவரும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். And and we experiencing God powerful works because for we have fasted for 25 days. No, sorry, 25 years for this 40 days fast. இப்படியாக நாங்கள் தொடர்ச்சியாக 25 வருடங்களாக எங்களுடைய தேசத்துக்காக 40 நாட்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறபடியினால தேசத்தில் வல்லமையான தேவனுடைய காரியங்கள் செயல்படுகிறது எங்களாலே பார்க்க முடிகிறது. Perhaps before we have this pastors conference soon, and we can have a time that we are asking God to help us make this National Day become a spiritual watch seasons. இந்த போதகர் கருத்தரங்கை நாம் கலந்து கொள்வதற்கு முன்பாக இந்த தேசத்தின் தினத்திலே, தேசத்தின் நாளிலே தேவன் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். One of the example in the Old Testament, especially in the Old Testament, says in the book of Nehemiah, it tells us how Nehemiah responded when he heard the ruins of his nation. பழைய ஏற்பாட்டிலே உதாரணமாக நாம் பார்க்கும்போது, நெகேமியாவின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது, அந்த பட்டணமானது அழிவுக்குள்ளாக கடந்து போனதை நெகேமியா கேட்டபோது, எப்படி அவருடைய பதிலுரை பிரதிபலிப்பு இருந்ததாக நாம் அங்கு பார்க்கிறோம். He fasted and he prayed. அவர் அங்கு உபவாசித்து மன்றாடி ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். The Bible says, as soon as I heard these words, I sat down and weep and mourn for days, and I continued fasting and prayer before the God of heaven. வேதவசனம் இப்படியா சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுந்து சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is not you wait until something bad happen in your nation, you start to fast. அதாவது ஏதோ ஒரு ஆபத்தோ கெட்ட காரியம் நேரிட்ட பிறகு நாம் ஜெபிப்பதற்காக காத்திருப்பதல்ல. But like our nations in Malaysia, we fasted for 25 years, and every time during these seasons, the leaders, the churches start to reflect and start to ask God, what is the need of this nation and what is your will for this nation? இப்படியாக எங்கள் மலேசியா தேசத்திற்காக கடந்த 25 வருடங்களாக நாங்கள் தொடர்ச்சியாக 40 நாள் ஜெபிக்கிற அந்த உபவாச ஜெப நேரத்திலே நாங்கள் எங்கள் தேசத்திலே உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எந்த வழிநடத்துதல் தேவை என்று அப்படியாக நாங்கள் தேவனிடத்தில் ஜெபிப்பதுண்டு. And fasting and prayer is the key to national level, national transformation. அதாவது இந்த தேசத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் அதற்கு முக்கியமான ஒரு திறவுகோலான காரியம் உபவாசமும் ஜெபமுமே. We can have many prayer, but the Lord really asks us to fulfill certain condition. அநேக ஜெபங்களை நாம் ஏறெடுக்கலாம். ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட நிபந்தனைகளை வைத்து அதை நாம் நிறைவேற்றும்படி தேவன் நம்மிடத்திலே வாஞ்சிக்கிறார். 2 Chronicles chapter 7 verse 14 says that if my people are called by my name, humble themselves and pray and seek my face and turn from their wicked ways,
Then I will hear from heaven, I'll forgive their sin and heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தைத் தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டுத் திரும்பினால் அப்போது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சுஷேமத்தைக் கொடுப்பேன். Meaning that God is required of 4 responses that He will heal the land. தேசத்திற்கு தேவன் சுகத்தை, சுயமத்தை கொடுக்க வேண்டுமானால், நாம் ஏதோ ஒரு காரியத்தை, நிபந்தனைகளை செய்து முடிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். You see, humble ourselves. How we humble ourselves? நம்மை நாமே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். எப்படி நாம் நம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டும்? You know, humble is an attitude, but how to make ourselves humble in the form of action? இந்த தாழ்மை என்பது நாம் செயல்பாட்டிலே கொண்டு வர வேண்டியதாய் காணப்படுகிறது. அது நம்முடைய வாழ்க்கையின் நடத்தையாய் அது காணப்பட வேண்டும். That is really fasting, fasting and prayer and focus to seek His face. விசேஷமாக உபவாசித்து ஜெபித்து அவருடைய சமூகத்தை, அவருடைய முகத்தை தேடுவது. You know, fasting actually is not about food. Fasting is about focus. When I fast, I'm focused, I humble myself, and I pray, and I want to hear from God. That's called seek His face, and definitely will produce the fruit of repentance that is called turn from wicked ways. அதாவது உபவாசம் என்பது அது உணவை குறித்த காரியம் அல்ல. என்னை நான் தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தின் நேராக என்னுடைய முகத்தை நோக்கி பார்த்து பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே போய் ஜெபிப்பது தான் உபவாசம். Sometimes we mistaken fasting will make prayer faster. அநேக இடத்தில் நாம் இப்படியாக நினைத்துக் கொள்கிறோம். நாம் உபவாசித்து ஜெபித்தால் நமக்கு வர வேண்டிய காரியங்கள் சீக்கிரமாய் துரிதமாய் வந்துவிடும். ஜெபத்தை துரிதமாய் ஏறெடுப்பது தான் உபவாச ஜெபம் என்று அப்படி நினைத்துக் கொள்கிறோம். Instead of making prayer faster, actually it's making prayer deeper, slower until ourselves align with God. அதாவது இது துரிதமாய் செய்யப்படுகிற ஒரு ஜெபமாக இந்த உபவாச ஜெபம் கருதப்படாமல் ஆழமாயும் கருத்தாயும் தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய முகத்தை தாழ்த்தி தேடுவது தான் இந்த உபவாச ஜெபம். You see, fasting is very tangible action of repentance. மனம் திரும்புதலுக்கான வெளிப்படையான ஒரு காரியம்தான் இந்த உபவாச ஜெபமாய் காணப்படுகிறது. It is not like religion, outward ritual, but rather during that fastings, it is a wholehearted returning or turning to God. அதாவது வெளிப்புற சடங்காச்சாரமான மதபூர்வமான காரியத்தை நாம் செய்வதல்ல. இதயபூர்வமாக தேவனிடத்திலே நாம் வெளிப்படையாக திரும்புவதுதான் இந்த உபவாசம். That's why the word of God says in book of Job says that return to me with all your heart, with fasting, with weeping and with mourning. ஆகவேதான் வேதவசனத்தில் இப்படியாக நாம் பார்க்கிறோம். உங்கள் முழு இருதயத்தோடும் நீங்கள் இப்போதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். And we pray that today as we fast, as we pray, and we want to pray, we want to see the result that we are all came to a point that we are totally wholehearted for Jesus Christ. இன்றைக்கு நாம் முழு மனதோடு தேவனுக்காக எல்லாவற்றையும் செய்கிறோம் என்கிறதான அந்த எண்ணத்தோடு இந்த உபவாச ஜெபத்தை நாம் ஏறெடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And you know, one thing about fasting and prayer, very good result is a very good example is called is Nineveh. அதாவது இந்த உபவாசத்தை ஜெபிக்கும் போது அதற்கான வருகிற பிரதிபலனை நாம் பார்க்கோமானால் அதற்கான சிறந்த ஒரு உதாரணம் இந்த நினிவே பட்டணத்தின் காரியங்களை பார்க்கும்போது நாம் தெரிந்து கொள்ளலாம். When they pray, they even get the animal to fast. Okay, that one is by force. You know, the people fast, the animal fast, the king fast, and at the end, we see that God relented from judgment. பாருங்க, அங்க அவர்கள் ஜெபிக்கும்போது அந்த மனிதர்கள், மிருகங்கள், மாடுகள், ஆடுகள், மிருக ஜீவன்கள் எல்லாம் இரட்டை மூடிக்கொண்டு ஜெபிக்கும்போது அந்த தேவனுடைய நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பிக்கப்பட்டார்கள். You see, actually, no. Jonah went to the city and preached for only one day. Says after 40 days,
this city will be totally destroyed. பாருங்க, யோனா போய் ஒரே ஒரு நாள் தான் பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்திலே 40 நாளுக்கு பிறகு இந்த பட்டணத்தை தேவன் கவிழ்த்து போடுவார் என்று அப்படியாக அவருடைய பிரசனம் இருந்தது. We must ask ourselves how the people knows they are not destroyed. எப்படி அந்த ஜனங்கள் நாங்கள் அழிந்து போக மாட்டோம் என்று அறிந்து கொண்டிருப்பார்கள் என்றால், It has to wait until 40 days later. அது எப்படி அவர்கள் தெரிய வர வேண்டுமென்றால், 40 நாள் காத்திருந்த பிறகு அது அவர்களுக்கு தெரிய வரும். Meanings that after Jonah preached for one day, the people start to fast for 40 days. பாருங்க, அதற்கு அர்த்தம் என்னவென்றால், யோனா ஒரு நாள் பிரசங்கித்த பிறகு அந்த 40 நாளும் ஜனங்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். And when the people fast for 40 days, until the prophecy time, 40 days later, nothing happened, then only they celebrated, praise the Lord, nothing happened, God has saved us. தீர்க்க தரிசனமாய் வந்த அந்த வார்த்தை கேட்டு 40 நாள் அவர்கள் உபவாசித்து ஜெபித்த பிறகுதான் எதுவும் நடக்கவில்லை என்று அறிந்த பின்பு அவர்கள் தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டாட ஆரம்பித்தார்கள். Then we want to see one area is called the role of a watchman. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும் என்றால், அந்த ஜாமக்காரன் என்று சொல்லப்படுகிறதான அந்த காவலாளியினுடைய பங்களிப்பு என்னவா இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். According to Ezekiel chapter 22 verse 30, we all know that watchmen are those who stand in the gap between God and the nation. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி எசேக்கியேல் 22:30 நாம் பார்க்கிறோம், தேவனுக்கும் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும், அதாவது தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நின்று மன்றாடி ஜெபிக்கிற ஒரு நபர். Whether it's the judgment from God, whether it's the enemy's plan to destroy a nation, watchmen is to stand between the gap and intercede for the nation. அதாவது இந்த ஜாமக்காரன் என்று சொல்லப்படுகிற காவலாளியினுடைய பங்கு என்னவென்றால், மனுஷனுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று ஜெபிப்பது. ஒருவேளை அது தேவனுடைய நியாயத்திற்கு வருவதா இருந்தாலும், எதிரியுடைய தாக்குதலில் இருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமா இருந்தாலும், அந்த ஜாமக்காரனுடைய ஜெபம் இப்படியா காணப்பட வேண்டும். Sometimes I have a problem with pastors. You know, they are too obsessive or they too focused on local church building. ஒரு சில நேரத்தில் போதர்களை குறித்து எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனையான எண்ணங்கள் வருவதுண்டு. ஏனென்றால் அவர்களுடைய எண்ணமும் நோக்கம் கருத்தும் அவர்கள் இருக்கிறதான அந்த இடத்தை குறித்ததான அவர்களுடைய சபை குறித்து மாத்திரமே கண்ணோட்டம் உள்ளவர்களாய் காணப்படுவார்கள். Even sometimes they will say, go and disciple nations. This means that go for mission. அதாவது போய் தேசங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்று சொல்வதை கூட அவர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றால், போய் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார் என்றால் அப்படிதான் அர்த்தப்படுத்திக் கொள்கிறவர்களா இருக்கிறார்கள். When God say go to disciple nations, their mindset is go to other nation to plant a local church. அதாவது நீங்கள் போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கி சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்றால் வேற ஒரு தேசத்துக்கு போய் அங்க ஒரு சபை நிறுவ வேண்டும் என்று அப்படித்தான் நினைத்துக் கொள்கிறார்கள். The very question here is, who is going to disciple your own nation? Pardon, Pastor? The very problem is, who is going to come and disciple your own nation? அதாவது ஒரு கேள்வி என்னவென்றால், உங்களுடைய தேசத்தை யார் அந்த சீஷத்துவமாய் மாற்றப் போகிறார்கள்? அவர்களை யார் சீஷராக மாற்றப் போகிறார்கள்? You see, it is you. If your nation is India, you are Indian, so your job is to disciple your own nation. நீங்கள் ஒரு இந்தியரா இந்திய தேசத்தில் இருப்பீர்களானால் உங்களுடைய இந்திய தேசத்தின் மக்களை சீஷராக்குவது அது உங்களுடைய பொறுப்பா இருக்கிறது. But the problem is, in our own nations, we build church. We go to other nation, we build church. At the end, whether you are do local church, you are do missions, you are not touching nation at all. அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், நாம் இருக்கிற இடத்துல சபை நிறுவனம் செய்கிற ஒரு தேசத்துக்கு போய் சுவிசேஷம் என்றால் அங்க ஒரு சபை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அப்படிதான் நினைத்துக் கொள்கிறோம். இப்படியாக நாம் நினைப்பதனால தேசங்களை தொடுவதை நாம் மறந்து விடுகிறோம். You see, as a pastor, you are just happy enough when see there are a lot of members in your church. போதலாகிய நமக்கு என்னன்னா, நம்ம சபையில அநேக ஆத்மாக்கள் வந்தா அதே போதும் என்று அப்படி நாம் சந்தோஷப்பட்டுக் கொள்கிறோம். But God is healing the land. Listen carefully, 2 Chronicles chapter 7 verse 14. God want to heal the land.
2 நாளாகமம் 7:14 படி தேசத்தை குணமாக்க வேண்டும், தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க வேண்டும் என்று தான் தேவன் விரும்புகிறார். We are not only called to love our nations, but it's also to stand for its God's given destiny. அதாவது நம்முடைய தேசத்தை நாம் நேசிப்பதற்காக நேசிக்கிறவர்களாக மாத்திரம் நாம் காணப்படக்கூடாது. நம்முடைய தேசத்திற்காக தேவன் கொடுத்த அந்த நோக்கம், விதிவசமும் நம்முடைய தேசத்திலே நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அதற்காக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். You see, National Day is a spiritual reminder that telling us to stand as a watchman for India or for our nation Malaysia for its God's given destiny. அதாவது இந்த சுதந்திர நாள், இந்த தேசத்தின் தினம் என்று அழைக்கப்படுகிற இந்த விசேஷ நாளிலே, அது இந்தியாவோ, மலேசியாவோ எதுவா இருந்தால், அதிலே தேவனுடைய நோக்கமும், சித்தமும், தேவனுடைய விதியும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தை உடையதாய் தான் அந்த தேசத்தின் தினம் காணப்பட வேண்டும். You see, a true watchman does not wait for crisis. They intercede in advance before anything happens. அதாவது உண்மையான அந்த காவலாளியாக காணப்படுகிற ஜாமக்காரன், பிரச்சனை வரும் வரை காத்திருக்க மாட்டார். அது வருவதற்கு முன்பே அதற்காக அவர் ஜெபிக்கிறவராய் இருப்பார். You see, sometimes God will wake us up. Like recently, the 20th of July, and in the midnight for something, I was in another city. God just wake me up and talk to me about nations issue twice in the morning. One is four something. One is before 6 o'clock. The Lord just wake me up and just speak. You see, God is always want us to pray in advance. தேவன் எப்போதுமே நம்ம பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகவே அதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். என் வாழ்க்கையில கூட கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி 4 மணிக்கு ஆண்டவர் என்னை துரிதமாய் எழுப்பி ஏதோ ஒரு காரியத்திற்காக பேசினார். மறுபடியும் 6 மணிக்கு ஏதோ ஒரு தேசத்தின் காரியங்களை குறித்து எனக்கு கூட பேசினார். இப்படியாக தேவன் பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே அதற்காக அந்த தேசத்தின் காரியத்தை குறித்து நம்மிடத்தில் சொல்லி நம்ம ஜெபிக்க வைக்கிறவராக இருக்கிறார். If we don't pray in advance, then the enemy will plan to the extent that it has very hard for us to encounter or to overturn it. பிரச்சனை வருவதற்கு முன்பாகவே நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இல்லையென்றால் நம்முடைய எதிராளியானவன் சகலவற்றையும் திட்டமிட்டு செய்திருக்கிற காரியங்களை நம்மாலே தடுக்க முடியாது. When we have a God who knows the future, who speaks to us about future, then we have to ask a question, why we can't pray before anything has happened? வருங்காலத்தை குறித்து அறிந்திருக்கிற தேவன் நமக்கு இருப்பதினாலே, நாம் ஏன் வருங்காலத்திற்கான காரியங்களுக்கு முன்பாகவே தேவனிடத்திலே கேட்டு ஜெபிக்க கூடாது? That is the issue, is we are standing not in the right row of the nations. ஏனென்றால் தேசத்திலே அந்த முன்னணியிலே நாம் நிற்காதவர்களாய் காணப்படுகிறோம். நம்முடைய பங்கு தேசத்துக்காக என்ன என்பதை அறியாமல் இருப்பதினாலே இப்படி நாம் செய்ய மறந்து விடுகிறோம். You see, I was pastoring a church in other nations many years ago. பல வருடங்களுக்கு முன்பாக ஒரு சில தேசங்களிலே நான் சபைகளை நிறுவி அதை நான் பராமரித்துக் கொண்டு வந்தேன். So for me to pastor them, I had to take on a flight and go to the place and minister to them and come back to my own nation. அதாவது நான் விமானத்திலே பயணம் செய்து அந்த தேசத்துக்கு போய் அவர்கள் மத்தியில் ஊழியம் செய்துவிட்டு மறுபடியும் என்னுடைய தேசத்துக்கு நான் திரும்பி வந்து விடுவேன். Then suddenly something happened to my main leaders. He got a stroke, and I was so surprised. My surprise is not because he got a stroke. My surprise is, God, how come you never tell me? என்னுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த ஸ்ட்ரோக்னால அவர் பாதிக்கப்பட்டார். அவர் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டது எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கவில்லை. ஆண்டவரே, இதை ஏன் எனக்கு நீர் முன்பாகவே தெரிவிக்கவில்லை என்று நான் ஆச்சரியப்பட்டு தேவனிடத்தில் கேட்டேன். I expect God to tell me if anything serious is going to happen to this church in advance. This is my expectation. பாருங்க, என்னுடைய எதிர்பார்ப்பு என்னவென்றால், இந்த சபையில ஏதோ ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாகவே ஆண்டவரே, நீர் எனக்கு அதை தெரிவிக்கிறவராய் காணப்பட வேண்டும். So for almost 1 week times, I a little bit unhappy, and I tell God, why you never tell me in advance? ஆகவே ஒரு வார காலமாக நான் சந்தோஷம் இல்லாமல் இருந்தேன். ஆண்டவரே, இந்த காரியம் சம்பவம் நடப்பதற்கு முன்பாகவே நீர் ஏன் எனக்கு தெரிவிக்கவில்லை?
But do you know what the Lord replied me? தேவன் என்ன எனக்கு பதில் சொன்னார் தெரியுமா? He said, I already told you. You even prophesy to that brother, that leaders, this thing is coming, but you have forgotten. நான் இதை ஏற்கனவே உனக்கு சொல்லிவிட்டேன். நீ இதை குறித்து அந்த சகோதரனுக்கு நீயே தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறாய். ஆனால் நீ அதை மறந்து விட்டாய் என்று தேவன் சொன்னார். Sunday I prophesy over him. You are the trouble is coming. Get yourself ready. Then Monday I left the nation, and the moment I reached my hometown, the phone rang. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு தீர்க்க தரிசனம் சொன்னேன். ஏதோ ஒரு பிரச்சனை உன்னை தாக்கவிருக்கிறது என்று தீர்க்க தரிசனம் சொல்லிவிட்டு, நான் வேறொரு தேசத்துக்கு போய்விட்டு மறுபடியும் திங்கட்கிழமை வந்தேன். அப்போது எனக்கு ஒரு தொலைபேசி வந்தது. A true watchman, and then you must have that expectation that God will really, really tell you, because your role is to pray before things happen. அதாவது காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக, பிரச்சனை வருவதற்கு முன்பாக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஜாமக்காரனின் பங்காய் காணப்படுகிறது. And the nations required, the nations needs watchmen, and you as a pastors, you are the watchman of the nation. தேசங்களுக்கு ஜாமக்காரர்கள் தேவை. போதகர்களாக காணப்படுகிற நீங்கள் தான் உங்களுடைய தேசத்திற்கான காவலாளியாய், ஜாமக்காரனாய் காணப்படுகிறீர்கள். But many times we keep thinking about, I'm a pastor for my own little flock, a little group of people. நான் என்ன நினைத்துக் கொள்கிறேன்னா, என்னுடைய ஒரு சிறு மந்தையாகிய ஆடுகளுக்கு தான் நான் ஒரு பாஸ்டராய், போதகராய் இருக்கிறேன் என்று அப்படிதான் நான் நினைத்துக் கொள்கிறேன். Without realizing that God actually asking you to disciple nation, including your own nation. உங்களுடைய தேசத்துக்கு அடங்கியும் மற்ற தேசங்களையும் நீங்கள் சீஷத்துவமாக்க வேண்டும், சீஷர்களாக்க வேண்டும் என்று தேவன் உங்களிடத்திலே கேட்கிறவராய், வாஞ்சிக்கிறவராய் இருக்கிறார். My heart's grief when I see pastors has no knowledge, has no idea the role they are playing in the nation. தேசத்திற்கான தங்களுடைய பங்கு என்னதென்று அறியாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற போதர்களை பார்க்கும்போது என்னுடைய இருதயம் மிகவும் துக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. Because I know the key of national transformation, the key of great revival, the great harvest of soul, is lies on the understanding of a pastors of their role in the nation. ஒரு தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர வேண்டுமானால், மாற்றம் வர வேண்டுமானால், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டுமானால், அந்த தேசத்தில் இருக்கிற அந்த போதகர் தன்னுடைய பங்கு தேசத்திற்கானது என்ன என்பதை அறிந்து கொண்டால் மாத்திரமே அது ஒரு திறவுகோலாய் அவர்கள் உள்ளத்திலே அது கிரியை செய்ய முடியும். Don't think that when you are so anointed, you heal people, you resurrect dead, a lot of people come to your church and the whole place will revival. பாருங்க, நீங்க ஜெபிப்பதன் வாயிலாக அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஜனங்கள் சுகமடைந்து மரித்தவர்கள் உயிரோடு என்பதனாலே அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது என்று அப்படி நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. And without God's grace, persecution will come, the church will tear off, leaders will scattered, and even your life are in risk. பாருங்க, தேவனுடைய கிருபையினால இப்படிப்பட்டதான இந்த உபத்திரவங்கள் வரும், உங்களுடைய சரீரங்கள் கிழிக்கப்படும், உங்களுடைய ஜீவனம் ஆபத்துக்குள்ளான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு வரும். But when you know how to pray, ஆனால் நீங்கள் அந்த தருவாயிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அறிந்தவர்களாய் காணப்பட வேண்டும். and to lead people to pray as the watchmen of the nations. ஜனங்களை ஜெபத்திற்கு நேராக வழி நடத்துகிறவர் தான் தேசத்திற்கான ஜாமக்காரனாய் காணப்படுகிறார். And God can do something more than you could imagine an evangelist could do. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சுவிசேஷகன் செய்யக்கூடாத காரியத்தை, மேலான விஷயத்தையும் அங்கு செய்ய முடியும். As a watchman, you could do something more than a pastors can do. நீங்கள் ஒரு ஜாமக்காரனா இருக்கும்போது ஒரு போதகர் செய்ய முடியாத காரியங்களையும் அதற்கு மேலான காரியங்களையும் உங்களால செய்ய முடியும். As a watchman, you can do something more than an apostle can do. ஒரு அப்போஸ்தலர் செய்வதை காட்டிலும் மேலான காரியத்தை ஜாமக்காரனாய் நீங்கள் இருக்கும்போது உங்களால செய்து சாதிக்க முடியும். Some people say that a person could mobilize people to pray. They will contribute the best things, the greatest things for the future evangelism. அதாவது ஒரு குழுவை ஆயத்தப்படுத்தி ஜெபிக்க ஜனங்களை ஏற்படுத்துகிறவர்கள் வருங்காலத்திற்கான சுவிசேஷகர்களை உருவாக்குகிறவர்களா இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. I heard an apostle in Sudan, South Sudan, in Chad.
They say the first thing ever they enter a land is to build a house of prayer. சவுத் சூதான்ல இப்படியாக சொல்லப்படுகிறது. அவர்கள் எந்த ஒரு தேசத்தில இடத்திற்கு போனாலும், அங்கு ஒரு வீட்டு சபை உருவாக்குறவர்களாய் காணப்படுவார்கள். You see, the transformations of the land is in the hands of the watchman. இந்த தேசத்தில மாற்றம் வர வேண்டுமானால், அது அந்த ஜாமக்காரனுடைய கையில் தான் இருக்கிறது. And therefore, for Jerusalem, the Lord say in Isaiah 62, verse 6 and 7, on your walls, O Jerusalem, I've set watchmen all the days and all the night. They shall never be silent. You who put the Lord in remembrance, take no rest, and give him no rest until he establishes Jerusalem and makes it a praise in the earth. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. எருசலேமே உன் மதில்களின் மேல் பகல் முழுவதும் முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாயிருக்கலாகாது. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். Then I want to talk about personal to national transformation. அடுத்தபடியாக தனிப்பட்ட விதத்திலிருந்து ஒரு தேசத்திலேயே எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். You see, before you can lead the whole nations, your personal altar need to ignite fire. உங்களுடைய தேசத்திலே பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக அந்த பலிபீடத்திலே ஜெபமாகிய அந்த இடத்திலே ஒரு மாற்றமும் சுத்திகரிப்பும் எழுப்புதலும் உண்டாக்கப்பட வேண்டும். We require three response. First response is personal renewal. அதிலே 3 நிலைக்கான பதிலுரை நாம் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். முதலாவது தனிப்பட்ட விதத்திலே ஒரு புதுப்பித்தல் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். On the national day, first thing, make a personal decision to align your life with God's will. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய சித்தத்தோடு நீங்கள் முதலாவதாக ஒத்திசைந்து ஒருங்கிணைந்து நடக்க முடிவு செய்ய வேண்டும். விசேஷமாக இந்த சுதந்திர நாட்களுக்கு முன்பாக. Second things, and church on fire, not church caught fire. Church has to keep the fire on church, to keep fire of worship and intercessions burning. அதாவது சபை அக்கினியாய் காணப்பட வேண்டும். அதாவது அக்கினி தீயில் எரிவதல்ல, இந்த ஆராதனையிலும் ஜெபிப்பதிலும் மன்றாட்டுதலிலும் இப்படியான அக்கினியாய் சபை அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து போக வேண்டும். 10 over years ago, the Lord started when for Solar Assembly, the Lord gave me to pray and to worship in church 10 hours. I mean, getting the people from 9 o'clock at night until 6 o'clock in the morning. More than 10 hours praying and praying and praying and praying. 10 வருடங்களுக்கு முன்பாக அந்த ஆராதனையை நான் ஆரம்பித்த வேளையில தேவன் இப்படியாக ஜனங்களை அழைத்து கூட்டி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். 10 மணி நேரம் ராத்திரி 9லிருந்து காலை 6 மணி நேரத்து ஜனங்களை கூட்டி ஜெபித்து இப்படியாக ஜெபிக்கவே என்று சொன்னபடி நான் அனைவரும் அழைத்து ஜெபித்தேன். Keep the throne of God lifted high and worship him for long hours. சிங்காசனத்தை உயர்த்தி நெடுநேரமாய் நாம் அவரை துதித்து ஜெபித்து ஆராதிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். You see, one of the strategy the enemy use against you is to limit the hours of your meeting. If you watch carefully, until what time you have to stop music, has stopped everything, do you know that it's not because you disturb the community, because they know long hours of worship is threatening to the kingdom of darkness. பாருங்க, நாம் நடுநேரம் தேவனை துதித்து ஆராதிக்கும் போது சாத்தானுடைய ராஜ்யத்தை அது கீழே தள்ளுகிறதா இருக்கிறது. ஆகவே சாத்தான் செய்கிற சூழ்ச்சி என்னவென்றால், நாம் அதிக நேரம் ஆராதிக்க கூடாதபடிக்கு அந்த இசையோ அப்படியோ மற்ற காரியங்களை ஆராதிப்பதை அங்கு நிறுத்திவிட்டு சமுதாயத்தில் அப்படியாக நாம் துரிதமாக ஆராதனை முடிக்கிறவர்களாக நம்மை நடத்துகிறவனா இருப்பான். They don't mind your altar has a fire. Just keep it short. Don't be long. But the Bible tells us the fire should never be put off. உங்களுடைய அந்த அக்கினி அவிந்து போகக்கூடாதாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, அந்த பலிபீடத்தின் அக்கினி ஒருபோதும் அவிந்து போகவே கூடாது. அது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். Number 3, national destiny.
மூன்றாவது காரியம், தேசத்திற்காக தேவன் வைத்திருக்கிறதான அந்த நோக்கம், விதிவசம். Pray for the leaders, the economy, the social justice, and the spiritual revival of the nation. தேசத்தின் தலைவர்களுக்காக, பொருளாதாரத்தின் காரியங்களுக்காக, சமூக நீதித்துறைக்காக, ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Let me tell you, there's no prophet can come in and say, "Oh, what is the destiny of India?" No prophet can do that. எந்த ஒரு தீர்க்கதரிசியுமே வந்து தேசத்துக்காக தேவன் இந்திய தேசத்துக்காக இந்த நோக்கத்தை, இந்த விதிவசத்தை, இந்த காரியத்தை வைத்திருக்கிறார் என்று எந்த தீர்க்கதரிசியுமே அதை சொல்ல முடியாது. God will respond to a continual altar of prayer, and He will speak to those people who fear Him, who walk with Him. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறார்களோ, அப்படிப்பட்ட ஜாமக்காரர்கள் ஜெபிக்கிறதான அந்த பலிபீடத்தின் அக்கினியான ஜெபத்திற்கு தான் தேவன் தேசத்தின் காரியங்களை அவர்களுக்கு சொல்லி வெளிப்படுத்துகிறவராய் இருப்பார். Don't mistake good meeting with revival. There's totally two different things. பாருங்க, நல்ல கூட்டத்தின் மூலமாக வருகிறதான எழுப்புதலை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இதில் 2 வித்தியாசங்கள் உண்டு. You don't have to tell me whether the meeting is good or not good, because your definition and your definition of good meeting and mine are different. பாருங்க, இந்த கூட்டம் நல்லா இருந்தது என்று சொல்வது நீங்கள் ஒரு அர்த்தத்தை சொல்வீர்கள். நான் சொல்லுகிற விதம் அது வேறு ஒரு அர்த்தத்தை உடையதா இருக்கும். I will evaluate a good meeting with tears and with a real repentance. பாருங்க, நான் ஒரு கூட்டம் நல்ல கூட்டம் என்று எப்படி நான் நிர்ணயம் செய்வேன் என்றால், அங்கு மனம் திரும்புதலும் கண்ணீரோடு கூட வருகிற மனம் திரும்புதல் காணப்படும் தான் அது நல்ல கூட்டம் என்று நான் சொல்லுவேன். Now I want to talk about practical strategy for pastor mobilization. அதாவது ஊழியர்கள் போதகர்களுடைய இயக்கத்திற்கான நடைமுறை உபாயங்களை இப்போது உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். You can create a 40 days fastings or 21 days or whatever. 40 days is very ideal. And you can create this prayer schedule. Plan. You need to plan something. அதாவது நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விசேஷமாக ஜெபத்தை குறித்து திட்டமிடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். 21 நாளோ 40 நாளோ, அது 40 நாளா இருந்தால் நல்லா இருக்கும். 40 நாள் உபவாச ஜெபத்தை நீங்கள் திட்டமிட்டு ஆரம்பிக்க வேண்டும். Then assign watch responsibilities by region. Means different churches take groups that make sure that they are praying, they fill in that slot of time. அப்படிப்பட்ட நேரத்தில் குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தில் மற்ற சபை காரியங்கள், மற்ற சபையாளர்கள் வந்து ஜெபிக்கிற பொறுப்புகளை அவர்களுக்கு ஒப்பு கொடுத்து அவர்கள் ஜெபிக்கிறார்களா என்று நான் பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். You can assign daily or you can assign weekly prayer team so that every corner, every section, every mountains of the society, of the nations was covered. சமுதாயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும், இடங்களிலும், தேசத்தின் காரியங்களிலும் தொடர்ச்சியாக, தினசரியாக, வாராந்திர விதத்திலோ அங்கு ஜெப குறிப்புகள் ஏறெடுக்கப்பட்டு தொடர்ந்து ஜெபிக்கிறதா இருக்கிறதா என்று கண்காணித்து தொடர்ந்து நீங்கள் ஜெப குறிப்புகளை வழங்கி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Encourage enter church collaborations and united gathering, meaning that you have a pastor's fellowship. Before that, you have a persecuted pastors fellowship. Now make it a watchman pastors fellowship. Make them to pray. Make them to come together. அதாவது உங்களுக்கு போதகர்கள் ஜெப ஐக்கியங்கள் காணப்படலாம். உபத்திரப்படுகிற முதல் மத்தியில் இப்போது நடத்துகிற இந்த கூட்டங்கள் குழு காணப்படுகிறது. இப்படியாக நீங்கள் ஜாமக்காரராகி கூடி ஜெபிக்கிற ஜெப குழுக்கள் என்று அப்படியே ஜெப குழுக்களை உண்டாக்குறவர்களாய் காணப்படுங்கள். Keep track and share testimony from what the Lord has answered. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்கள். கடந்த காலத்தில் ஜெபித்ததற்கு தேவன் எப்படி பதில் கொடுத்தார் அதை சாட்சியாக சொல்லி உற்சாகப்படுத்தி தொடர்ந்து ஜெபியுங்கள். For pastors, your role, you must know what is your role. First one, you are not just a watchman like ordinary members praying, but you are the trumpet blower or the shofar blower. அதாவது போதகர்களாகிய உங்களுடைய பங்களிப்பு என்ன, உங்களுடைய பொறுப்பு என்ன என்பதை நீங்கள் கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் வெறும் காவலாளியாக ஒரு ஜாமக்காரனாக மாத்திரமல்ல, அந்த துத்துருவை அந்த எக்காலத்தை ஊதி எச்சரிக்கிற ஒரு எச்சரிக்கையாளராக நீங்கள் காணப்பட வேண்டும்.
Not only pray together with them, not only ask them, mobilize them to pray, but whenever the Lord speak to you, blow the shofar, gather the people, tell them the seriousness. அவர்களோடு கூட நீங்களும் சேர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, தேவன் உங்களுக்கு சொல்லுகிற காரியங்களை எச்சரிக்கையாக எக்காலம் ஊதி எல்லாரையும் கூடி அழைத்து ஜெபித்து இப்படியாக எச்சரிக்கிறவர்களாயும் நீங்கள் காணப்பட வேண்டும். Proactively call and lead the church into watch. அதாவது சபை தொடர்ந்து இப்படியாக இந்த காவல் காக்கிற ஜாமக்காரரை ஏற்படுத்தி முன்னாயத்தமாக எல்லாவற்றையும் செய்து ஜெபத்தில் அவர்களை வழிநடத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். I know the tradition of certain church before the crucifixions, the Good Friday or the Resurrection Sunday, you all have a 1 week fast. You know how to do that. பாருங்க, பாரம்பரியமான சபையிலே இப்படியாக செய்வது வழக்கம். அந்த குட் ஃப்ரைடே நாட்களிலும், உயிர்த்தெழுந்த நாட்களுக்கு முன்பாக 1 வாரம் உபவாசித்து ஜெபிப்பார்கள். அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நமக்கு தெரியும். But now, leading people for the nations, your Independence Day, Republic Day, or whatever day that you have, and even sometimes an important festival, you pray and fast because you don't want the enemy has an upper hand in those seasons. விசேஷமாக இந்த சுதந்திர தின நாள், ரிப்பப்ளிக் டே இப்படி விசேஷமாய் அனுசரிக்கிற நாட்களிலே பிசாசு அதிகமான தாக்கங்களையும் காரியங்களையும் செய்கிறவனா இருக்கிறபடினாலே அவைகளுக்கு முன்பாகவே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தி இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Set an example of repentance and reverence. You really have to show that how you live your life. மனம் திரும்புதலுக்கும் தேவ பயபக்தி உள்ளவர்களுமாய் நீங்கள் இருப்பதற்கு நீங்கள் தான் முதலாவது முன்னுதாரணமாய் நடந்து கொள்ள வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். You know, pastors somehow is a public figures. People look at you. You are not trying to show them how successful you are. You need to show them how truly you align with God. அதாவது நீங்கள் எல்லாரும் காண்கிற ஒரு நபர்களாய் பிரசித்தி பெற்றவர்களாய் இருக்கிறபடினாலே எப்படி நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று ஜனங்கள் கண்டு கொள்வது மாத்திரமல்ல, நீங்கள் எப்படி தேவனுக்கு பயந்து மனம் திரும்பினவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதையும் ஜனங்கள் பார்க்க வேண்டும். அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். And also prepare the church for national spiritual challenges. அது மாத்திரமல்ல, இந்த தேசிய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான சவால்களை சபை சந்திப்பதற்கு நீங்கள் அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். The decision made by your Congress, anything will against Israel or anything will create conflict or anything will sabotage the evangelism, gather the church, pray and fast. எருசலேமுக்கு விரோதமாகவோ, சுவிசேஷத்துக்கு விரோதமாகவோ, தேவனுடைய காரியங்களுக்கு விரோதமாக காரியங்கள் வருவதற்கு முன்பாக சபையை கூடி அழைத்து ஒருமுகப்படுத்தி நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And now, I want to close. The true meaning of National Day is not only in the past independence, but in whether the nation walks in God's will today. கடைசியாக இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த தேசிய தினமாய் காணப்படுகிறதான சுதந்திர நாளுக்கான உண்மையான அர்த்தம் என்னவென்றால், கடந்து போன சுதந்திரத்தை நாம் முக்கியத்துவப்படுத்துவதும் அல்ல, இன்று நம்முடைய நாடு தேவனுடைய சித்தத்தில் நடக்கிறதா என்று நாம் பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். And I would really want to invite you to really step into a commitment of repentance, fastings, watchfulness, and answering God's call for the nation. விசேஷமாக இந்த வேளையிலே உங்களுக்கு ஒரு விசேஷ அழைப்பை நான் கொடுக்க விரும்புகிறேன். அது என்னவென்றால், நீங்கள் மனம் திரும்புதலுக்குள்ளான அனுபவத்துக்குள்ளாக வர வேண்டும், உபவாசித்து ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்கான ஒரு காவலான ஜாமக்காரனாக நீங்கள் இருந்து தேசத்துக்காக ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Oh, let us pray. நாம் ஜெபிக்கலாம். Oh Lord, on this coming National Day, we place India into your hands. ஆண்டவரே, வருகிறதான இந்த சுதந்திர தின நாளுக்கு முன்பாக இந்திய தேசம் உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Oh, forgive our sins and heal our land. Let righteousness and truth prevail. ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய தேசத்தை நீ சுகமாக்கும், குணமாக்கும், நீதியும் சத்தியமும் எங்களுடைய தேசத்தில் ஆட்சி செய்யட்டும். Oh Lord, rise up an army of watchmen, and who will stand in the gap until revival comes. ஆண்டவரே, எழுப்புதல் வரும் வரைக்கும் திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜாமக்காரரை எங்கள் மத்தியிலே எழுப்ப விடுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
Oh Lord, we pray all this in the name of Jesus. ஆண்டவரே, இவைகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. And everyone say amen. எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாம். ஆமென், ஆமென். Amen. Amen.